என்னையா புலி மேக்கப்லாம் பலமா இருக்கு. இதுல ட்ரிம்மிங் வேறயா? கட்ட வேண்டாமா சார்? பார்த்தா அப்படி தெரியலையே. டீச்சர் என்ன மேட்டர்னு கேட்டிங்களா? புலி நல்லா டான்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு யாரோ ஏதோ கிஃப்ட் தரேன்னாங்களா, என்னன்னு கேளுங்க. சும்மா இருங்க சார், அவர் ஏதோ சும்மா சொல்றாருங்க டீச்சர். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தீபிகா பட்டன் யாரை கண்டுபிடிக்கிறேன்? ரெண்டு பேரும் ஸ்டேஜ்ல வச்சிரலாம்டா. வணக்கம் நம்பி. வணக்கம் நம்பி. வணக்கண்ணே. வணக்கம் மாஸ்டர். வாங்க மாஸ்டர். வாங்கடா. பாப்பா. ஏய், போன கூட டிராக்டர் அஞ்சே விட்டு. சரிங்க மாஸ்டர். ஏய், இந்த எம்சிஆர் அடையாளம் நானெல்லாம் கரெக்டா வச்சிட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே வச்சாச்சு மாஸ்டர். ஸ்பான்சர் அது மிஸ்ஸாம பாத்துவோம். சார் வாங்க சார். வணக்கம். எப்படி பாதுகாப்புலாம் ஓகே தானா சார்? நம்மகிட்ட எவ்வளோ பசங்க இருக்காங்க சார், எதுக்கு சார் நம்மளுக்கு போலீஸ் எல்லாம்? இருந்தாலும் முறைன்னு ஒன்று இருக்குல்ல. படெல்லாம் வச்ச மேனிக்கு இருக்கு, நீ சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம் இல்லையா? அம்மா நான் சாப்பிட்டு வந்துட்டோமா? நான் வாட்ச்மேன் தம்பியை கூப்பிடவே இல்லையே. ஏய் கிளவி, இந்த அம்மா எப்போதும் இங்கே வந்து புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? பசிக்கும் போது தானே சாப்பிட முடியும். நம்பி சரி. அப்புறம் அந்த மினிஸ்டர் எத்தனை மணிக்கு மீட்டிங் முடிச்சு வராரு சிதம்பரத்துல இருந்து? சார் நான் அப்பயே பிஏட பேசினேன் சார். 8:30 மணிக்கெல்லாம் சிதம்பரத்துல கிளம்பிடுவேன் சார். அந்த பொண்ணு வருது மாஸ்டர். ஐயோ மாஸ்டர், இதோட மூணு டைம் அந்த பொண்ணு உங்களை பார்க்க வராரு. மாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உங்களா மாஸ்டர் பார்க்க வந்திருக்கு. அங்க பாத்தியா யார் வந்திருக்கான்னு? சூப்பர் சார், 3 தடவை மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த தடவை எப்படியாவது சொல்லிடுங்க சார். நமக்கு பேஸ்மெண்ட் தான் வீக், பில்டிங் செம ஸ்ட்ராங் சார். இனி கிஃப்ட் வச்சுட்டு ஒளியற கதையே கிடையாது, ஸ்ட்ரைட் அட்டாக் தான். இந்த ப்ரோகிராம் முடியறதுக்குள்ள உங்களுக்கும் நல்லது நடக்கணும், எனக்கும் நடக்கணும். இங்க வா, பேப்பர் அதை வச்சிருக்க. போ போ சார், பேரை எழுதி கொடுங்க அதெல்லாம் சார். பார்த்துட்டு போ. சூலம் மாஸ்டர் அந்த பொண்ணுட்டு போய் நம்பர் கேளுங்க மாஸ்டர். இதான் மாஸ்டர் சான்ஸ் கேளுங்க. எப்படா நம்பர்லாம் வேணுமா நான் போய் வாங்கிட்டு வரட்டா? போட்டேண்ணா. கோவப்படாதீங்க மாஸ்டர், உங்களை பார்க்க தான் வந்திருக்கு. சும்மா இருங்கடா, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? ஏய் கேளுங்க மாஸ்டர். அங்க என்ன இருட்டா இருக்கு? இந்த படி. மச்சி அங்க யாரா அங்க பாடுறா? ஏய் அங்க என்னடா இந்த சீரியஸ் எரிய மாட்டேங்குது? அதானே மாஸ்டர். நான் அப்பவே சொன்னேன்டா அந்த மொத்த சீரியஸ் எல்லாம் எரியணும்னு. அப்பதான் நான் மஞ்சள் எப்போது பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு 40 சேர் எக்ஸ்ட்ரா போட இருக்கு சரியா? பிரிட்ஜ் காலுக்கு ஒரு 40 பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்க. எல்லாத்துக்கும் அது இன்னைக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துறான். பார்த்தாலே பேச முடியாது போல இருக்கு. ஃபோன் பண்ணு, மெசேஜ் கூட ஓகே. எப்படிடா சொன்ன? என்னவா நடக்குது? சொல்லவே இல்ல. குடுத்துட்டேன். ஹே கிட்டி, அவன எனி டைம் கால் வரும். அவங்க இன்னும் வரவே இல்ல. சொல்லியா? யாரா அது? நம்ம மாஸ்டர். ஹலோ கொழுப்பா காட்டுங்க. இது கண்டிப்பா ஒரு பொண்ணா தான் இருக்கும். வாட்ஸ்அப்ல போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா மாஸ்டர், டிபி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ மாஸ்டர், அந்த பொண்ணு தான் மாஸ்டர். காட்டு. ஏய் என்னடா ரிப்ளை அனுப்புறேன், ஏதோ பொம்மை அனுப்புறேன். மாஸ்டர் இப்ப ஸ்மைலி தான் மாஸ்டர் ட்ரெண்ட். இப்போ ஒண்ணே ரிப்ளை வரும் பாருங்களா. இதோ வந்துச்சா? ஆமா, என் போன்ல இவ்ளோ பொம்மை இருக்குது எனக்கே தெரியாது. காட்டுங்க மாஸ்டர், இன்னொரு வாட்டி அனுப்பலாம். டேய் ஏன் வேணாமா மாஸ்டர்? மீதி பொம்மையெல்லாம் நானே அனுப்பிச்சுக்கிறேன். மாஸ்டர் உங்க நம்பர் எப்படி மாஸ்டர் அந்த பொண்ணு கிடைச்சது? நம்பர் கொடுத்துட்டேன், எப்போ வேணாலும் மெசேஜ் வரும். ஓகே. குழந்தைங்கெல்லாம் இன்னைக்கு கடவுள் கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்காங்க. 3 கடவுளுமே அதுக்கு ரெடியா? ஓகே, யார் ஃபர்ஸ்ட்? இது மானு, இது புலி, இது சிங்கம், இது ஸ்குரில். நாங்கெல்லாம் வேற வேறையா இருந்தாலும் ஒரே காட்டுல ஒத்துமையா வாழணும். ஆனா நீங்க எல்லா கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஏன் வேற வேற வீட்டுல இருக்கிறீங்க? அம்மா அப்பா சாமின்னு எங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஆனா அதே இதை ஏன் எங்க அம்மா அப்பா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு கண்ணத்தை அடைச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுங்க அப்படி சொன்னாங்க. அப்ப மூக்குல போச்சுன்னா என்ன செய்யணும்? என்னடா சாப்பிட வாடானா உட்காந்து சைட் அடிச்சிட்டு இருக்கிற நீ? எந்த பொண்ணு தெரியலையே. இதுவா இது? என்ன பாட்டி? கேண்டில் கொளுத்தணும், கண்ணு தெரியல. நான் போயிட்டு வந்துடுறேன். டேய் பாஸ்கர்
திருப்பியும் இருப்பார். அப்ப எதுக்கு அவருக்கு தனியா ஒரு கோயில்? அதுவும் இன்னொரு கோயிலை இடிச்சிட்டு. குழந்தைங்க ஏதாவது தெரியாம தப்பா கேட்டிருந்தாங்கன்னா மனசுல வச்சுக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வாங்க, லைன்ல நில்லுங்க. கம் கம் கம். சார் சொல்லுங்க சார். சிதம்பரம் மீட்டிங்ல அமைச்சர் கிளம்பிட்டாரியா? பேண்ட் பட்டாசா ரெடியா? முதல்ல அதை போய் செக் பண்ணு போ. பழைய பட்டா இருந்தா போடு. சரி. அவன் வேணா கை கொடுக்கலாம். எவ்வளோ தூரண்டா இன்னும்? அரை மணி நேரம் மருந்து இருக்கு. கொஞ்சம் இருக்கு. என்ன பண்ணுறோம்? என்ன தேடி போடுறேன்? சீட்டுக்கு அவர் மாறிச்சுண்ணே. பரவாயில்லோடு அது ஓட்டு. புலியாட்டம் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான ஆட்டத்தில் முக்கியமானது. புலியின் சீரல், சினுங்கள், பதுங்கல், உருமல், பாய்ச்சல் இதன் தொகுப்பு தான் இந்த ஆட்டம். ஆட்டம் ஆடுபவருக்கு தோள், கைகள் என்று உடலின் 7 புள்ளிகளில் பலம் அதிகமாக இருக்கும். நல்லா பண்ணீங்க. இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறேங்க. நீங்க ஏதோ கிஃப்ட் சொன்னீங்கல்ல, அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாரி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தேன்ல டீச்சர், அவங்க இப்போ வராங்க. உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறேன். ஏய் கிளம்பி அடங்க மாட்டேன். பொண்ணு பார்த்துட்டேன். சூப்பர்டா. ஒரு தீக்குச்சில 5 வெத்தி ஏத்திட்டாடா. நம்ம சொத்தெல்லாம் காப்பாத்திடுவாப்பா. She working for you. என்ன ஸ்பை அனுப்புறீங்களா? ஐயோ அது என் பாட்டி. அப்பாவோட அம்மாவா அம்மாவா? அப்படிலாம் இல்ல. ஓ, வேலைக்கார பாட்டியா? சின்ன வயசுல அவங்க தான் என்ன சொல்டா தூக்கி வளர்த்தாங்க. அந்த கிஃப்ட் எங்க வாங்குன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா? இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும்ண்ணா. என்னடா? அன்னைக்கு கொடுத்தல ஒரு கிஃப்ட். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன எவ்வளோ நாளா ஃபாலோ பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிஃப்டா? அதானே அது கிஃப்ட். கோயிலில் நான் கிஃப்ட்டை வச்சுட்டேன்னா அது நீங்கள் வச்சுட்டீங்கன்னு நினச்சிட்டாங்க. ஃபோன் நம்பர் வேறு நான் தெரியாமல் உங்கள் விசிட்டிங் கார்டில் பின்னாடி எழுதி கொடுத்துட்டேன்னா அது நீங்கன்னு. போடா போடா. அண்ணா அது இல்லைண்ணா. அண்ணா 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 சொல்றது கையை பிடிச்சிருக்கா. போடா.